ஸோ அதே மாதிரி தலைவாசல் விஜய் சார் அவங்கள வரும்போது அந்த டாமினேட்டிங் ஃபேக்டர் வந்து அவங்கள்ட்ட இருக்குன்றத புரிஞ்சுக்க முடியுது. ஸோ அதை வந்து ரொம்ப அழகா பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க அவங்க 2 பேருமே. உனக்கு காஃபி வேணுமா டீ வேணுமான்னு போது டீ சொன்னீங்க, காஃபி நல்லா இருக்கும் காஃபி அப்படின்றதுல ஆரம்பிச்சு. ஸோ இவரோட காஸ்டியூம்ல அவங்க எவ்வளவு இதுவா இருக்காங்க. இவங்க ஒரு மாமனார் மாமியார் இருக்கும்போது இவங்க பாட்டுக்கு அப்படியே வீட்டுக்குள்ள அந்த ஒரு ஸ்டேட்டஸ் இருக்குன்ற டாமினன்ஸ் எல்லாம் அவங்க சரஸ்மன் வெளிப்படுத்துற விதம். ஸோ இந்த கேரக்டர் வந்து ரொம்ப லிமிடெட் ஸ்பேஸ் தான், பட் அந்த எமோஷன் வந்து ரொம்ப சூப்பரா கேரி ஆயிடுச்சு. இது எழுதப்பட்ட விதத்தை பத்தி பேசலாம். ஆமா, ஆக்சுவலா எனக்கு எகெயின் செகண்ட் ஹாஃப் எழுதும்போது எந்த எபிசோடுக்கு எந்த சீன்ஸுக்கு எவ்வளோ ஸ்க்ரீன் ஸ்பேஸ் தருது, ரொம்ப இது ஒரு பெரிய இன்ஃபேக்ட் இன்னும் 2 சீன் எழுதி பார்த்தேன். பட் அது ஒரு பெரிய சப்ளாட்டாக போகும்போது எகெயின் நமக்கு ஃபோக்கஸ்டாக பிளாட் போகும்போது இந்த கிளை கதை ரொம்ப நேரம் போனால் ஆடியன்ஸுக்கு அது எது கதைன்னு கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாதுன்னு. ஸோ அது எப்படி ப்ரிசைஸாக சொல்கிறது அதனால தான் அதுக்கப்புறமா ஃபஸ்ட்டு இவர் போய் அவங்கள மீட் பண்ணுறதோ அந்த சீன்ஸ் எதுவுமே இல்லாமல் எடுத்தவொடனே எவ்வளோ லேட்டாக ஆரம்பித்தாலும் இந்த விஷயத்த ரொம்ப ப்ரிசைஸாக கன்வே பண்ணணும். எடுத்தவொடனே அந்த என்கேஜ்மெண்ட் ட்ரெஸ்ல போகலாம். இன்ஃபேக்ட் அப்படி பார்த்தா ஃபர்ஸ்ட் டைம் இவங்க மீட் பண்றது, கொஞ்ச நாள் பழகிறது, அதுக்கப்புறம் என்கேஜ்மெண்ட் ட்ரெஸ் எடுக்கிறாங்கன்றது ஆர்டரா இருக்க முடியும். நம்ம எடுத்தோடனே 3rd ஸ்டெப்லேருந்தே இந்த சீனை ஆரம்பிப்போம். இந்த சீன்ல இவங்களோட பிஹேவியர், இவங்களுக்குள்ள இருக்கிற பேசுற விஷயங்கள், பாடி லாங்குவேஜ், இதுலயே இந்த ஈக்குவேஷனை கன்வே பண்ணுவோம் அப்படின்னு ட்ரை பண்ணதுதான். ஸோ அதை எனக்கு இப்போ படமா பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் ஷாட்டே இவர் ஆல்மோஸ்ட் ஒரு பொம்மை மாதிரி, ஒரு மேனிக்யூன் மாதிரி தான் வருவாரு. அதுவே மெட்டபரிக்கலா நம்ம வந்து இவர் வெறும் ஒரு பொம்மை மாதிரி இவங்க ஆட்டி வைக்கிறதுக்கு கண்ட்ரோல் பண்ணி தான் இந்த லைஃபை வாழ வேண்டியிருக்கோன்றது இதாயிடுச்சு. இந்த சீனோட எண்ட்ல ஒரு டயலாக் வரும், இல்ல உங்களுக்காக ஒரு ட்ரெஸ் கேட்டுட்டு இருந்தாருன்னப்ப இவர் சொல்லுவாரு, எப்படி நீங்க எடுக்கிற ட்ரெஸ் அவளுக்கு பிடிக்காது பிரபு, ஃப்ரீயா விடுங்க. ஸோ அப்போ இந்த மேரேஜ் நடந்தா இவங்களோட லைஃப் சரியான டெசிஷனா இருக்காதுன்றத நம்ம ஆடியன்ஸ்க்கு அந்த இடத்துல இமோஷனலா கன்வே பண்ணும்போது தான் இவர் ஐஷுவோட சேரும்போது அவங்களால மனசார கிளாப் பண்ண முடியும்னு தோணுச்சு. இல்லைன்னா நம்ம ஏதோ ஒரு விதத்துல ஏன் அந்த பொண்ணோட லைஃபை அவரு இது பண்ணிட்டாரு, அஃபெக்ட் பண்ணிட்டாருன்னு ஆடியன்ஸ் நினைச்சிடக்கூடாதுன்ற கான்சியஸா இருந்து